அது என்னன்னு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து அடி மேல அடியா விழுந்துகிட்டு இருக்கு. 75 ஹார் சேலஞ்சில இன்னைக்கு டே 37. இன்னைக்கு எந்த அவசரமும் இல்லாம ரிலாக்ஸா கிளம்பணும்னு நினைச்சேன். ஆனா காலைல எழுந்து வெளியே வந்த உடனே கிணத்துல தண்ணி எடுக்க விட்டாங்க. இதையும் ஒரு ஒர்க் அவுட்டா நினைச்சு எல்லா பக்கெட்லயும் தண்ணி எடுத்து முடிச்சுட்டு உள்ள போய் கட்டில்ல உட்காந்தா கட்டில் உடஞ்சிருச்சு. உடஞ்ச கட்டில் எடுத்து வெளியே வச்சுட்டு வீட்டுல இருந்த இன்னொரு சோஃபாவை கொண்டு வந்து ரூம்ல போட்டாச்சு. ஏன்னா இது ஒரு டைப்பான சோஃபா, தேவைப்பட்டா பெட்டா மாத்திக்கலாம், தேவையில்லைன்னா மடிச்சு சோஃபாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு பைக் எடுத்துட்டு ஜிம்முக்கு போலான்னு பார்த்தா பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல கடை எதுவும் இல்லாதனால காத்து மட்டும் அடிச்சுட்டு எடுத்துட்டு போயாச்சு. ஏதோ டியூப்லெஸ் டயரா இருக்கிறதுனால தப்பிச்சேன். ஜிம்முக்கு வந்து வெயிட் செக் பண்ணிட்டு இன்னைக்கான புஷ் டே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னடா வீக் டேஸ்ல ஜிம் இவ்வளோ காலியா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஆல்ரெடி மணி 10க்கு மேல ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணி ஆகணுமேனு ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வழியிலேயே சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு வந்து சிக்கனை வச்சு புதுசா ஒன்று ட்ரை பண்ணேன். டேஸ்ட்லாம் ஓகே தான், பட் 2 மிளகாவை கம்மி பண்ணிருக்கலாம். காரம் தான் தாங்க முடியல. எப்படியோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க்கு கிளம்பிட்டேன். அண்ட் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்து மொத்த ஸ்டெப்ஸுமே மொட்டை மாடிலேயே கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அண்ட் கீழே வந்து இன்னைக்கு படிக்க வேண்டிய 10 பேஜஸையும் படிச்சு முடிச்சாச்சு. ஸோ எப்படியோ சேலஞ்சில் இன்னைக்கான டேவையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் என்ன மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.